வணக்கம். இன்றைய பதிவில் வந்து சாணியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு. இப்போ வந்து மாடு சாணம் அப்படின்றது வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஏன்னா அந்த சாணம், அந்த கோமூத்திரம் இதில் தான் வந்து இந்த பஞ்சகவ்யா அப்படின்ற ஒரு மருந்து, ஆயுர்வேதிக்க மருந்து செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அது அடி உரமாக இந்த வயலில் பயன்படுத்துறது, இயற்கை உரமாக பயன்படுத்துறது, இப்படி வந்து பல விதங்கள். அது மாதிரி வீட்டில் அந்த காலத்துலேருந்து ஃபியூவல், சமைக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு ஃபியூவல். அது மாத்திரம் இல்லாமல் வீட்டை அந்த சாணி போட்டு மெழுகிறது. ஏன்னா அது வந்து ஒரு கிருமி நாசினி, ஒரு விஷ ஜந்துக்களை உள்ளே சேர்க்காது அப்படின்ற ஒரு பல உண்மைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டு சுவத்தெல்லாம் வச்சு அந்த விரட்டி வச்சு தட்டி ஏன் அசிங்கப்படுத்தணும்? இந்த அளவுக்கு அவங்க முட்டாளுகளா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போது ஏன் அப்படி வீட்டை வந்து சாணியால் வீடெல்லாம் விரட்டியாக தட்டி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அதுலேயும் ஒரு அறிவியல் உண்மை இருக்க தான் செய்யுது. ஏன்னா பூமிக்கு வரக்கூடிய அந்த சூரியனுடைய யூவி கிரணங்கள் அப்படின்ற அந்த ஒரு கிரணங்களை வந்து வடிகட்டக்கூடிய ஒரு சக்தி அந்த விரட்டிக்கு இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் வெயில் காலத்தில் வந்து வீட்டை கதகதப்பாக வைத்திருக்கிறதுக்கும், அது மாதிரி குளிர் காலத்தில் வந்து ஒரு வீட்டினுடைய ஒரு தன்மையை பாதுகாக்கிறதுக்கும் அந்த விரட்டிக்கு வந்து ஒரு சக்தி இருந்தது. அவங்க வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சு வச்சதுனால தான் இந்த வீட்டுக்கு வெளி சுவத்துலலாம் இந்த விரட்டியை தட்டி அவங்க வீட்டை வந்து ஒரு அந்த ஏன்னா ஒரு சிமெண்ட் பூச்சோ ஒரு பெயிண்ட் வசதியோ இல்லாத காலத்தில் இதை வந்து ஒரு பூச்சை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இது மாதிரி வந்து வேறொரு பதிவில் வந்து வேறொரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.